தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கும் மாநில அளவிலான குழுவை முடிவெதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்று ஆணையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுப்பதை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் விளம்பரங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்குமே தேர்தல் ஆணையத்தினுடைய முன் அனுமதி சான்றிதழ் பெற வேண்டும். அவ்வாறு அனுமதி கேட்கும் விளம்பரங்களுக்கு தொடர்பான விண்ணப்பங்களை 2 நாட்கள்ல பரிசீலித்து அனுமதி தர வேண்டும் என்ற விதி உள்ளது. மக்களவை தேர்தலை விட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற தலைப்பில் திமுக சார்பில் விளம்பரம் வெளியிட்டு கொடுத்து வருவதாகவும், திமுகவின் இந்த தேர்தல் விளம்பரங்கள் சிலவற்றுக்கு அற்ப காரணங்களை கூறி தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பதாக அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். குறிப்பா அந்த வழக்குகள்ல என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த நீட் தேர்வு ரத்து தொடர்பான விளம்பரங்கள், அதே போல பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்வு, அதே போல மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான விளம்பரங்களுக்கு எல்லாம் அனுமதி நிராகரிக்கப்பட்டதாக அந்த வழக்கில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த திமுகவுடைய விளம்பரங்களுக்கு முன் அனுமதித்தில் நிராகரிக்கிறது மட்டுமில்லாமல் அந்த காலதாமதம் செய்வதாகவும் அவர்கள் அந்த மனதில் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் தேர்தல் ஆணையம் அந்த ஏற்கனவே நிராகரிப்பு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், உரிய விளம்பரங்களுக்கு உரிய அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது திமுக தரப்புல மூத்த வழக்கறிஞர் R சண்முகசுந்தரம் ஆஜராகி வாதிட்டார். அவர் என்ன தெரிவித்தார் என்றால், தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பாக விதிமுறைகளை வகுத்து கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், அந்த விதிமுறைகளை எதிர்த்தும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பா அந்த ஆடியோ, வீடியோ, போஸ்டர் விளம்பரங்கள் ஆட்சேபத்துக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றதாக கூறி அந்த விளம்பரத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த மாநில அளவிலான குழுக்களின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும் என விதிகள் குறிப்பிட்டுள்ளதாகவும், அந்த விதிகள் 2004 ஆண்டு தேர்தல் வரை தான் அமலில் இருந்தது எனவும், இந்த விதிகளின் மூலம் உயர்நீதிமன்றத்தை அதிகாரத்தை பறிக்க முடியாது, உயர்நீதிமன்றத்திலும் அது வழக்கு தொடரலாம் என்றும், ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த உயர்நீதிமன்றத்தை அதிகாரத்தை பறித்துள்ளதாகவும் அவர் வாதிட்டார். இதையடுத்து 2023 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை எதிர்த்து 10 மாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், இந்த விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட முடியும் என்ற விதி முந்தைய தேர்தல்களில் பின்பற்றப்பட்டவையா என்பது குறித்தும், இது நிராகரிக்கப்பட்டது தொடர்பான குறித்தும் நாளை மறுதினம் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை நாளை மறுதினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.